ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மொபைலும் வித் லேப்டாப்பு. லேப்டாப்பே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு லெனோவோ ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்திருக்காப்புல. அந்த லேப்டாப்பையும் காமிச்சிடறேன். அதே மாதிரி 5 மொபைல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 5 மொபைலை முடிச்சுட்டு அப்புறம் ஏற்கனவே நம்ம கிட்ட 2 லேப்டாப் இருக்குது, அதையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிட்டு நாங்கள் அடுத்த வீடியோவுக்கு வருவோம். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப்பிள் ஏர்பட்ஸ் ப்ரோ 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர்பட்ஸ். இதுக்கு முன்னாடி 8000 ரூபா ஒன்று போட்டிருந்தேன். இது கிடையாது, இது வேற. இது ஒரு கஸ்டமர்கிட்ட இன்னைக்கு வாங்கினது. இது 7500 அவரோட ரேட்டு. சரியா? 7500. வாரண்டி கிடையாது. வாரண்டி இருக்கு அதுக்கு. மற்றபடி ஒர்க்கிங் கண்டிஷன் சூப்பராக இருக்கு. ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் ஐயோ, இப்போ சார்ஜர் ஒயர்லாம் இருக்கு பாருங்க, கேபிள் எல்லாமே ஒரிஜினலு. பக்கா 100% வந்து இது ஒரிஜினல். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. புதுசு 26,000 28,000 இருக்கு. ஆப்பிளோட ஏர்பட்ஸ் ப்ரோ 2 தானே இது? ப்ரோ 1 ஆப்பிள் ஏர்பட்ஸ் ப்ரோ 1 இது. விலை வந்து பார்த்தீங்கன்னா 7500. 7500 ப்ரோ 1. ஸோ ப்ரோ 2 நினச்சிடாதீங்க, ப்ரோ 1 தான். ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சலில் வந்து 6A 12,000 போட்டிருக்காங்க. ஏற்கனவே ஒன்று நம்மக்கிட்ட புதுசாக ஒன்று விற்க முடியாமல் ரொம்ப நாளாக இருக்குது. 16,500 அந்த போட்டிருக்கோம் பாருங்கள். அது ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பிக்சல்லே வந்து 6A. அதே தான், கூகுள் பிக்சல் 6Aவும் விற்க முடியாமல் ஒன்று இருக்குது, 16,500. இது வந்து பார்த்திங்கன்னா 12,000 போட்டிருக்கோம். கூகுள் பிக்சல் 6A. இதோட விலை, இது எதனால் விலை கம்மியாக போடுறோன்னா, இதுவும் மொபைல் புதுசு தான். இதில் வந்து கிளாஸ் புரோக்கன் ஆகிருக்கு. இதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி காட்டுப்பான். சார்ஜ் இல்லைவன், செக் பண்ணு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சார்ஜ் போட்டுருவோம், செக் பண்ணி காட்டுறேன். கூகுள் பிக்சல் 6A 8128 தான் இது. இதோட விலை வந்து 12,000. சரியா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 13, ஐஃபோன் 13 128 GB ரெட் கலரு. மொபைல் வந்து செம்ம தெளிவாக இருக்குது, சார்ஜரோடு இருக்குது. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா 85%. மொபைலில் வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. மொபைலோட ரேட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32,500, 32,500. சரிங்களா? உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். பேட்ரி ஹெல்த்து 85%. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் விவோ V27. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு புது மொபைல்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது வந்து ஷோரூமில் டெமோவில் இருக்கிற யூனிட். இது டெமோ யூனிட்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி புது மொபைல் இது. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 16,500, அதாவது 16,500. 8GB RAM 128. பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இன்க்ளூடிங் எல்லாமே இருக்குது. மொபைல் வந்து ரொம்ப கம்மியாக தரேன். ஏன்னா 16,500ன்றது எட்ஜு ஸ்க்ரீனில் தாராளமாக வாங்கலாம். பின்னாடி உடஞ்சிருந்தது நாங்கள் 15,000 விற்றுருக்கோம். ஸோ ஒரு 2-3 டேஸ் முன்னாடி. ஸோ பாருங்கள், ஐடியா இருக்கா பாருங்கள். 16,500. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சலில் 7 ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு தரமான மொபைலு. விலை வந்து பார்த்தீங்கன்னா 24,000. 256 GB இது. 256 GB விலை வந்து 24,000. இப்போ விலை கரெக்டாக 24,000. 6 ப்ரோ 7 ப்ரோ தானே? கூகுள் பிக்சல் 7 ப்ரோ 24,000 கொடுக்குறோம். இதில் வந்து என்னென்னா லைட்டாக பேக்ரவுண்ட் இருக்குது. பேக்ரவுண்ட்னால் உங்களுக்கு தெரியும், ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. அது சொல்லணும்னு அவசியம் கிடையாது, இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறோம். சரிங்களா? இப்போ இந்த பேக்ரவுண்டு எல்லோ ஷேடு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மொபைலில் தான் அந்த பேக்ரவுண்ட் எல்லோ ஷேட்லாம் வரும். ஸோ மற்றபடி மொபைல் சூப்பர் மொபைலுங்க. இதில் 256 GB 12 GB ரேமு 256 GB 24,000ன்றது நல்ல ரேட்டு, கன்ஃபார்மான ரேட்டு. பஜாரில் நேற்றே நம்ம ஒன்று எடுத்துகிட்டு வந்தோம். அது வந்து ஆனால் புதுசு. அது 30,500 சொன்னாங்க. அதுவும் இருக்குது எங்ககிட்ட. ஸோ அடுத்தது இந்த லேப்டாப், அது சொல்லிட்டேன், பேக்ரவுண்ட் லைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லினோவா லேப்டாப். இது திங்க்பேட். இது திங்க்பேடில் வந்து T40Eன்னு சொல்லிட்டு இந்த மாடல். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து புதுசாக இருந்தால் 38,000 40,000 லேப்டாப்பு. செகண்ட்ஸ்லேயே 20 ரூபா விற்கிறாங்க. நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 8,500. சார்ஜரோட வித் சார்ஜரு
எல்லாமே இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 256 GB SSD 12 GB ரேமு. அது காட்டுப்பாது. கீபேடில் ஒரு சில பட்டன் பிஞ்சிருச்சு, பட் ஆனால் ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது. இது அமுக்குனா இது ஒர்க் ஆகும், ஆனால் வந்து அந்த இடத்துல பட்டன் இல்லை. இதை பாருங்க, i7 இது i7 5th ஜென்ரேஷனு. வந்து உங்களுக்கு வந்து ஜிபி வந்து 256 GB SSD, உங்களுக்கு வந்து 12 GB ரேமு, 5 GB கிராஃபிக்ஸு எல்லாமே ஓகே. அதே மாதிரி டச் மாடல் வேறு, அதாவது டச் மாடலு. பட் ஆனால் வந்து அந்த இது பண்ணல, அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணல, அதனால இப்போ டச்சு ஒர்க் ஆகல. மேலே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் மாதிரி ஒரு கார்டு, டெம்பருக்கு போட்டிருக்கீங்களா, டெம்பர் கிளாஸ் மாதிரி ஒன்று போட்டிருக்காரு. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 8500 வித் சார்ஜரோட செகண்ட்ஸ் தான். இருந்தாலும் i7 இந்த ரேட்டு கிடைக்காது. ஸோ உடனே பார்த்து என்னன்னு பார்த்து வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை எடுவேன் ஆசிப், இதை எடுத்துட்டு இதை எடுங்க பாய், கொஞ்சம் இருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் லேப்டாப்பு, மேக்புக் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு தரமான லேப்டாப்புங்க இது. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது 2013 மாடலு, 16 GB ரேமு. ஏற்கனவே ஆல்ரெடி போட்டது தான், 21,000 நம்ம போட்டிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலை குறைக்கிறோம். எவ்வளோ குறைக்கிறோம்னா கிட்டத்தட்ட 3000 குறைக்கிறோம். 18,000 நான் தரேன் உங்களுக்கு. 18,000 தரேன். கண்டிஷன் சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி நிறைய வாட்டி போட்டதுனால நம்ம அடுத்த இன்னொரு லேப்டாப் நேற்று ஒன்று போட்டிருந்தோம், டெல்லு, 17,500. இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா i5 8th ஜென்ரேஷனு. லேப்டாப் சூப்பராக இருக்குது, கண்டிஷன் சூப்பராக இருக்குது. 8 GB ரேமு, 256 GB SSD. இதோட விலை 17,500. இதோட விலை 18,500. இதோட விலை வெறும் 8,500. ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள்.